ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் இல்ல இந்த காலேஜ் டேஸ் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல நம்ம எக்ஸாம்ல எப்படி பிட்டு அடிச்சு மாட்டுறது, இல்ல அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ், எக்ஸாம் ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பயோக்கும் சிஎஸ்க்கும் ஒரே கிளாஸ். ஏன்னா எங்க பயோ சிஎஸ் பீரியட் மட்டும் எங்களை லேபு கூட்டு போயிருவாங்க, இல்ல அவங்க லேபு கூட்டு போயிருவாங்க. ஸோ நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். இது எப்பன்னா சிஎஸ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும், ஜோனா ஒருத்தன், ஜெஸ்வின் ஒருத்தன். எப்படின்னா உட்காந்து சிஎஸ் எக்ஸாமே எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டாஃப் மேக்ஸ் சார். மேக்ஸ் சார் இவங்க நம்ம கொஸ்டின் பேப்பர்ல மாத்தி எழுதிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இவரும் பார்த்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டு இருந்திருக்காரு, ரைட்டு ரைட்டு அப்படின்ட்டு. கடைசியில ஒரு கடைசி 60 முன்னாடி கொஸ்டின் பேப்பர் 2 பேரும் கொஸ்டின் புடிங்கிட்டாரு. இவங்க அவ்வளவுனா நம்பி வச்சு, ஐயோ சார் சார் புடிங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க சார் 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 அப்படின்னு 2 பேரும் கெஞ்சுறானுங்க. சார் 2 பேர்த்தையும் இப்படி வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னடா எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மேடம்ல கூட்டு போயிட்டாரு. மேடம்ல கூட்டு போயிட்டு கடைசியில 2 பேர்த்தையும் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நீங்க 2 பேர் ரிவிஷன் எக்ஸாம் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நினைச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் ரிவிஷன் எழுத வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு செகண்ட் டிவிஷன் எழுத விட்டாங்க இவங்க 2 பேர்த்தையும். ஆனா என்ன 2 பேர்த்தையும் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணதான். நமக்கெல்லாம் துரோக மூமெண்ட் எங்க நடந்திருக்கோ இல்லையோ, ஆனா கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் ஹால்ல துரோக மூமெண்ட் கன்ஃபார்ம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது எனக்கு காலேஜ் சேர்ந்த புதுசுலன்னு நினைக்கிறேன். எப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு பையன், எப்படின்னா நான் முதல் நாள் சீட் ஃபைண்ட் எங்க காலேஜில் ஒரு சாயந்தரமே ரிலீஸ் பண்ணாங்க. சீட் ஃபைண்ட்ல போட்டு பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி அவன், நான் எனக்கு பின்னாடி அவன் 3rd பெஞ்சு, நான் ஒரு 4th பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் இங்க உட்காந்துருப்பான், நான் இங்க உட்காந்துருப்பேன். பார்த்தா தெரியும். இவன் நான் அவன்கிட்ட பேசி நல்லா காலேஜ் சேர்ந்த புதுசுனால அவன்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கேன். ஸோ நல்லா அவன்கிட்ட பேசுறேன். மாப்பிள்ள காட்டிரு மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எக்ஸாம் முன்னாடி மட்டும் அவட போய் கொஞ்சம் அப்படியே எனக்கு யாரும் தெரியல. அப்ப காலேஜ் இந்த புதுசுனால அவன்கிட்ட மட்டும் தான் போய் கெஞ்சிருக்கேன். மாப்பிள்ள காமிச்சிரு, சரி மாப்பிள்ள என்ன நம்ப மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் டெஸ்ட் நடந்துச்சு. யூனிட் டெஸ்ட்ல அவன் தான் நல்ல மார்க்கு, எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கப்ப என்னால சரி ரைட்டு இவனாச்சு எக்ஸாம் பாஸ் ஆயிடும்னான்னு சொல்லிட்டு இருது எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம். ஸ்டாஃப் எதுவுமே ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன். இவன் எழுதிக்கிட்டே இருக்கான், அப்படி வச்சு எழுதிக்கிட்டே இருக்கான். நான் பார்த்தேன், சரி கூப்பிடுறேன், முதல்ல இப்படி கூப்பிட்டேன், கண்டுக்கல. ஒரு 2 மணி மேம் சைகையில பாத்துச்சு, சரி ரைட் அப்படின்னு திரும்ப எழுதுறான். எழுதிக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் 4-5 பக்கம் எழுதிருக்கான். நான் பார்த்தேன் என் பேப்பர் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் பின்னாடி பேக்ல ஒரு 8 ஒரு எட்டி மிதிச்சிட்டேன். எட்டி மிதிச்சதுக்கு அப்புறம் அப்பயும் திரும்ப நல்லா வேகமா தான் எட்டி மிதிச்சேன். அவனுக்கு அப்பயும் சொரணையே இல்லைன்னு தெரியல. நல்லா எட்டி மிதிச்சு திரும்பல. அப்பயும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கான். சரி ரைட்டு கடைசி ஒரே ட்ரெயின் சொல்லிட்டு ஒரே திரும்ப மாட்டான்னு எத்தனை பாருங்க. அப்பயும் எந்திரிக்க திரும்ப மாட்டேன்றான். எனக்கு அப்படியே இப்படி வச்சு உட்காந்துன்னு யாரா அவனை நம்புனடா மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சப்ஜெக்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஜோனா சொல்லிதான் பாத்தீங்கன்னா, அவனே தான் இன்னொரு எக்ஸாம் அல்ல என்ன பண்ணா, அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதனால என்ன பண்ணா கண்ணாடி போட்டு இருந்தான். ஒரு 12th ஒரு பாதியில இருந்து கரெக்டா அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்ப கண்ணாடி கட்டி வச்சுருந்தான் வீட்லயே. எழுதி வச்சிருந்தா அவனுக்கு முன்னாடி ஒரு லோகேஷ்க்கு வருது. அவன் எழுதிட்டு அவனுக்கு காமிக்க சொல்லியிருக்கான். அவன் எட்டி மிதிச்சிருக்கான். எட்டி மிதிச்சோன்னா அவன் காமிக்கிறான். முதல்ல இவனுக்கும் உள்ள கேப்பு சும்மா இங்க இருந்து காமிக்கிறான். இப்படி சைட்ல வச்சு காமிச்சிட்டு இருக்கான். இவன் நீ கண்ணு திருடா காட்டுறா அப்படின்னு இருக்கான். சரி அப்புறம் அவன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டான். திருடா எழுதுடா சார் வராரு சீக்கிரம் எழுதான்னு எழுதிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆயிட்டான். அவன் அரை மணி நேரமா ஒரே சீட்டை தான் காமிச்சிட்டு இருக்கான். இவன் எழுதவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்கறேன், என்னடா அப்புறம் என்ன எழுதுறியா, பாஸ் ஆயிடுவேடா, பிட் அடிச்சேடா அப்படின்னு பார்த்து எழுதுறியான்னு கேட்கறேன். மச்சான் கண்ணு தெரிய மாட்டேன்னுடா அப்படின்னு. இப்ப நான் சொல்ற சுச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகும் சுச்சுவேஷன். ஸ்டாஃப் நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கையில கொடுத்துட்டாங்க. ஆன்சர் ஷீட் எழுத போறதுக்கு முன்னாடி உட்காந்து கொஸ்டின் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்ததான் தெரிஞ்சிச்சு, ரைட்ரா நீ நம்ம படிச்சது வரல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். அப்புறமேட்டு அப்படியே இந்த ரைட் சைடு இருக்க ஃப்ரெண்டை பார்ப்போம். அவன் பார்த்துட்டு மச்சி எதுவுமே வரலடா நம்ம தெரிஞ்சதுன்னு ஒரு சைகையில ஒண்ணு கொடுப்பான். ஆஹா நிம்மதி, ரைட்டு நம்ம மட்டும் பாஸ் ஆக மாட்டோம், அந்த நாயும் பாஸ் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் லெஃப்ட்ல இன்னொருத்தனை பார்ப்போம், இன்னொரு ஃப்ரெண்ட. அவனும் அதே சிக்னல் கொடுத்துட்டான்னு வைங்க, அன்னைக்கு பாஸ் ஆயிரோன்ற சந்தோஷத்தோட ஆஹா நம்ம கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து ஃபெயிலான்ற சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சு ஒரு 90 மார்க் எடுத்தா கூட சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட சேர்ந்து ஃபெயிலான்றப்போ அது ஒரு தனியான ஒரு ஜாலி தான் கைஸ். எனக்கு எக்ஸாம் ஹால்ல இன்னொரு ஹேபிட் என்ன இருக்குன்னா, நமக்கு பிடிச்ச ஸ்டாஃப் தான். ஆனா பிடிச்ச ஸ்டாஃப்னா ஃபேவரட் ஸ்டாஃப் இல்ல, நம்மளாம் கிரஷுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் வச்சிருப்போம். ஸ்கூல் டேஸ்ல
இந்த இந்த சாரு இல்ல இந்த மேம், பொண்ணுங்களுக்கு இந்த சாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மேம், எந்த ஸ்டாஃப் வந்து அந்த மேம் நல்லா இருக்காங்கன்னா அவங்க தான் எக்ஸாம் பாஸ் ஆகிறதெல்லாம் 2வது பட்சம் தான். அந்த மேம் அந்த ஒரு 3 மணி நேரம் இந்த மேம சைட் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்டான்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்ம நீங்க எக்ஸாம் எழுதுறப்ப அந்த ஸ்டாஃப் நம்ம கிரஷ் ஸ்டாஃப்லாம் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சைட்டிங் தான் ஃபுல்லா. நான் ஜாலியா சைட் அடிச்சுட்டு அவங்க வரப்போ சிரிக்கிறது லைட்டா அந்த ஒரு கியூட்னஸா ஒரு ஸ்மைல போட்டோன்னு வைங்களேன், அந்த மேம் அப்படியே நம்ம பார்த்து லைட் சிரிக்கிறாங்க, முறைப்பாங்க. எக்ஸாம் வருது சிவராம் அப்படின்வாங்க. நமக்கு அப்படியே ஜாலியா இருக்கும். அந்த ஸ்கூல் டேஸ்ன்றது ஒரு கோல்டன் டேஸ் தான். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் பத்தி அவ்வளவு வரியும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த பிடி சார் வந்தா நம்ம பாஸ் ஆகிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை, கிரஷ் ஸ்டாஃப் வந்தா சைட் அடிச்சுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை, மேக்ஸ் சார் வந்தா ஃபெயில் ஆயிடும்னு ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி தாங்க. கரெக்டா தமிழ் எக்ஸாம் அப்பதான் நினைக்கிறேன். தமிழ் எக்ஸாம் வந்து கரெக்டா தமிழ் எக்ஸாம் தான். தமிழ் இங்கிலீஷ் நான் வந்து நல்லா படிச்சிருவேன். ஏன்னா தமிழ் வந்து ஃபுல்லாவே ஸ்டோரி தான். சும்மா நம்ம அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே கதையை எழுத ஆரம்பிச்சிடுவேன். சரி ரைட் அப்படின்னா தமிழ் ஒரு நாள் நல்லா படியும். ஒரு 80, 70 அந்த மாதிரி எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தானா. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் கொடுப்பாங்க. 4 பேப்பர், அதுக்கப்புறம் மத்தெல்லாம் நம்ம எழுதுனா அடிஷனல் ஷீட் வாங்கிக்குவோம். ஸோ அந்த 4 பேப்பர் முதல்ல வச்சு முதல் ஷீட் ஃபுல்லா ஒரு 4 ஷீட் டக்குன்னு 1 மார்க் அந்த 2 மார்க்லாம் எழுதி முடிச்சுட்டு வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு சாட் வந்து ஒரு அடிஷனல் வாங்கினே 1 மார்க் தூக்கி இந்த சைடு ஒரு ஃப்ரெண்டு இப்படி கூட்டிகிட்டே இருந்தான். சேர் அந்தாடா புறா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டே கேட்டான். அவன் எழுதி கொடுக்க சொன்னா, இல்லடா கண்ணு தெரியல காமிக்கிறது, நீ சீட்டே கொடுறான்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கிட்டான். அப்புறமேட்டு இந்த சைடு ஒரு பையன் உட்காந்துதான். சரி ரைட்டு, அவன் பார்த்துட்டே இருந்தான். மச்சான் கூட அப்படி எங்களை வந்து தனித்தனியா பிரிச்சு போடும். ஏன்னா 12th நினைக்கிறேன். 12th இல்லாம ஒரே செட்டா வச்சுட்டு எங்க இண்டிவிஜுவல் வந்து சயின்ஸ் டீச்சர் போட்டிருந்தாங்க. இந்த சைடு வந்து ஒருத்தர் சீடு போயிருச்சு. அப்புறம் இன்னொரு அடிஷனல் வாங்கினேன், அந்த அடிஷனல் எழுதுனேன். அப்புறம் 2வது அடிஷனல் வாங்கினேன். முதல் அடிஷனல் வந்து இந்த சைடு இவன்ட்ட போயிருச்சு. முதல் அடிஷனல் வாங்கிட்டு 2வது அடிஷனல் எழுதுறேன். 2வது அடிஷனல் வந்து இவனே கேட்டான் திரும்பி, முதல் அடிஷனல் எங்களான்னு கேட்கிறேன், பின்னாடி இன்னொரு எழுதி இருக்கானா அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். 3 அடிஷனல் வாங்கிட்டேன். மொத்தம் 3 அடிஷனல் வாங்கினேன். 3 அடிஷனல் பிடிங்கிட்டாங்க. என்ன பேரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. சார் வராரு அப்படி வச்சு சிரிச்சுங்க. அவர் பார்க்கல, நல்ல வேலை அந்த சயின்ஸ் சார் பார்க்கல. அவர் கண்ணுக்குன்னு தெரியலையான்னு தெரியல, அவர் பார்க்கவும் இல்லை. அப்புறமேட்டு எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, கடைசி ஒரு 10 மினிட்ஸ்ன்றாங்க. கையில 4 பேப்பர், எந்த பேப்பரும் வரல. நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். செத்தண்டா நீ பேப்பர் கேட்க போறான், முடிச்சான் ஏடா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. கடைசியில பார்த்தா அப்பதான் டக்குன்னு எங்க மேக்ஸ் சார் வெளியே இருந்து என்னையா பாத்துட்டு இருக்கான் குறுன்னு. என்னதான் பண்ணிடலாமான்ட்டு. ஐயோ மாட்டான், அவன்கிட்ட மாட்டானா செத்தண்டா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் உட்கார்ந்தே இருக்கேன். ரைட்டு அப்படி இப்படின்னு கடைசியா சார் சொல்றாரு, லாஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் மெயின் சீட் வந்துச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபெயில் ஆயிருன்றதோட மாடல செத்தண்டா சிங்கி அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வேற. அப்புறம் இவன் வந்து ஒரு 2 அடிஷனல் கொடுத்தான். அப்புறம் இன்னொரு அடிஷனல் வர்றதுக்கு கடைசியில அவன் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அடிஷனல் கொடுத்தான். நல்ல வேலை அந்த சார் அன்னைக்கு அப்படி இல்லைனாலும் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறது கூட பெருசா இல்லை கைஸ். ஏன்னா நான் அதுல ஒருத்தன் ஜோனான்னு மென்ஷன் பண்ண பாத்தீங்களா. இந்த வீடியோ நான் சிரிச்சிருக்கிறதே வந்து உங்களுக்கு பாதியா அந்த வீடியோ எடிட் பண்ணி எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா நான் வந்து இவனை வச்சு வீடியோ எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஜோனா ஒருத்தன் சொன்ன பாருங்க, அவனை வச்சா வீடியோவே எடுத்தேன். அவன் என்ன பண்றான், சொல்ல சிரிச்சிட்டு கேமரா அப்படி டில்ட் பண்ணிடுறான், இது பண்ணிடுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு தடவை பாத்ரூம் வேற போயிடறான், ஒண்ணுக்கு வருதுன்னு. இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுல முடிஞ்சிருக்கு. இவன்கிட்ட வீடியோ எடுக்கிறதே பெருசா இருக்கு. அது இல்லாம நான் முடிஞ்சா கடைசியில் ப்ளூப்பர்ஸ் ஆட் பண்றேன். இவன் எப்படி கேமரா ஆங்கிள் வச்சிருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சினிமா டஃபா இருப்பான் போல. என்னை வளைச்சு எடுக்கிறான். ஆனா அப்பப்ப சிரிக்கிறப்ப என்ன பண்றான், ஸ்கிரீன்லயே துப்பிடுறான் அவன். ஸோ வந்து அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. அதை பத்தி தான். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொஞ்சம் ஃபன்னியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இல்ல உங்களுக்கு பிட் மூமெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கோ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக்கை பத்தி பேசலாம், இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு, வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாம்னா கமெண்ட் பண்ணுங்க, இதை பத்தி ரிலேட்டடா பேசலாம்னா. ஸோ அன்டில் தென், பாய் கைஸ்.